இந்த பார்ட்டில் நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் ஃபர்டிலைசேஷனாக என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபர்டிலைசேஷனாக சிம்பிளி we can define fusion of male and female gametes. இதைத்தான் ஃபர்டிலைசேஷன். அதை யார் முதல்ல டிஸ்கவர் பண்ணியிருந்தாருனாக்கா பிளான்ட்ஸில் ஸ்டாஸ்பர்கர் அப்படின்ற பாட்னிஸ்ட் தான் டிஸ்கவர் பண்ணியிருந்தார். இந்த ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு இட் இஸ் நாட் த சிம்பிள் ப்ராசஸ். வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஜாயின் ஆனால் தான் இந்த ஃபர்டிலைசேஷன் அக்கம்ப்ளிஷ் ஆகும். அப்படி பார்க்கும்பொழுது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த போலன் பிஸ்டில் இன்ட்ராக்ஷன் இந்த ஈவெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஈவெண்ட் நடக்கணும்னா இங்கே போலன் வந்துட்டு டெபாசிட் ஆகிட்டு அப்புறம் அந்த போலன் டியூப் அது க்ரோ ஆகணும். அப்போ எதுலேருந்து எது வரைக்கும் இந்த போலன் பிஸ்டில் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொன்னால் போலன் கிரெயின் டெபாசிட் ஆன் ஸ்டிக்மா, போலன் கிரெயின் வந்து ஸ்டிக்மா மேலே டெபாசிட் ஆகிட்டு க்ரோ ஆகணும். போலன் டியூப் எங்கள் ஓவில நோக்கி போய் சேர்ற வரைக்கும் இருக்கக்கூடிய ஈவெண்ட்டு தான் போலன் பிஸ்டில் இன்ட்ராக்ஷன். இங்கே ரெஃபர் பண்ணோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் and it is stigma, இது ஸ்டைல் வச்சுக்குவோம். ஓவரி பார்ட் நம்ம we will discuss, just wait for some time. இது மேலே இப்படி போலன் வந்துட்டு டெபாசிட் ஆகலாம். போலன் கிரெயினோட ஸ்ட்ரக்சர் அவுட்டர் எக்ஸைன் அண்ட் இன்னர் இன்டைன். இது போலன் கிரெயினோட ஸ்ட்ரக்சர் அண்ட் இது எக்ஸைன் அண்ட் உள்ள இன்டைன் அண்ட் இந்த போர் ஜெர்ம் போர். இந்த மாதிரி நாட் ஒன்லி த ஒரு போலன் கிரெயின், மெனி போலன் கிரெயின்ஸ் வந்துட்டு இந்த ஸ்டிக்மாவை ரீச் ஆனாலும் இந்த இடத்துல த ஸ்டிக்மா ஷுட் ஹாவ் ஐடென்டிஃபை த கம்பேட்டிபிள் போலன். அப்போது அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொன்னாக்கா ஐடென்டிஃபிகேஷன் நடக்கும் ஆர் ரெக்கக்னிஷன் ரியாக்ஷன். ரெக்கக்னைஸ் தி கம்பேட்டிபிள் pollen by ஸ்டிக்மா. இந்த ஸ்டிக்மா இப்போ என்ன பண்ணுன்னு சொன்னாக்கா மெனி போலன் கிரெயின்ஸ் வந்தாலுமே கூட மேபி போலன் கிரெயின்ஸ் வந்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு கம்பேட்டிபிளாக இருக்கலாம், ஒரு இன்கம்பேட்டிபிள் போலன் கிரெயினாக இருக்கலாம். இன்கம்பேட்டிபிள் போலன் கிரெயினாக தான் ரிஜெக்ஷன் ரியாக்ஷன் நடந்துடும். ஒருவேளை கம்பேட்டிபிள் போலன் கிரெயினாக இருந்தால் ஸ்டிக்மா கேன் செக்ரீட் சம் செக்ரீஷன்ஸ் ஆன் த சர்ஃபேஸ். இதெல்லாம் செக்ரீட் பண்ணும். இது யாருன்னா செக்ரீஷன்ஸ் ஆஃப் ஸ்டிக்மா. Secretion of stigma, especially in the sugar complex எல்லாம் இங்கே செக்ரீட் ஆகும். with the help of that sugar complex absorbed by the pollen grain. இந்த pollen grain through the germ pore வழியாக இந்த stigmatic secretions whatever the nutrients இல்லை some sugar complex இதெல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு த்ரூ த ஜெர்ம் போர் வழியாக இன்டைன் வெளியில் வர ப்ராசஸ் தான் போலன் டியூப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொன்னாக்கா செக்ரீஷன்ஸ் ஆஃப் ஸ்டிக்மா absorbed by pollen grain and grow the pollen tube. எப்படிங்கிறத we will discuss here. எப்படி ஒரு ஸ்டிக்மா அண்ட் ஸ்டைல். போலன் டியூப் இதுக்குள்ள இப்படி என்டர் ஆகிடும். as soon as the pollen tube enter ஆன உடனே இங்கே ஒரு வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் இங்கே வந்துடும் அண்ட் ஒரு மேல் கேமெட் அதை ஃபாலோ பண்ணி இப்படி வந்துடும். இங்கே we know that நமக்கு maximum the 60% of angiosperms 60% of angiosperms two celled stage
pollen grain ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் 40% ஆஃப் angiosperms தான் 3 celled ஸ்டேஜாக இருக்கும், மேக்ஸிமம் 2 celled ஸ்டேஜாக இருக்கும். இப்போ ஒரு செல்லு வந்துட்டு டியூப் நியூக்ளியஸ், இன்னொன்று வந்துட்டு ஒரு ஜென்ரேட்டிவ் செல் இருக்குது, மேல் கேமெட்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ போலன் டியூப் இங்கே ஸ்டைலுக்குள்ளே என்ட்ரான உடனேயே ஃபஸ்ட்டு டியூப் நியூக்ளியஸ் வில் கம் டு த டெர்மினல் எண்ட். அதை தொடர்ந்து மேல் கேமெட்டும் வந்துடும். as soon as the male gamete reaches into the pollen tube, in the male gamete undergoes to the one mitotic division. ஒரு மைட்டாட்டிக் டிவிஷன் போயிட்டு இந்த மாதிரி இன்னொரு மேல் கேமெட்டையும் ஃபார்ம் பண்ணிடும். இப்போது போலன் டியூபுக்குள்ளே ஒரு டியூப் நியூக்ளியஸும் 2 மேல் கேமெட்டும் இருக்குது. திஸ் இஸ் கால்ட் டியூப் நியூக்ளியஸ். Tube nucleus. These two are called male gametes. இப்போ 3 நியூக்ளியஸ் போலன் டியூபுக்குள்ளே இருக்குது. இப்போது இந்த போலன் டியூப் இந்த ஸ்டைலுக்குள்ளே கண்டக்ட் ஆகணும், அதில் டிரான்ஸ்போர்ட் நடக்கணும் இல்லையா. ஒருவேளை ஸ்டைல் வில் பி தி ஹாலோ ஸ்டைல். ஸ்டைல் நம்ம இங்கே 2 விதமாக இருக்கலாம். ஒன்று ஸ்டைல் ஹாலோ ஸ்டைலாக இருக்கலாம், ஆர் த ஸ்டைல் மேபி த சாலிட் ஸ்டைலாக இருக்கலாம். ரைட். ஒருவேளை ஹாலோ ஸ்டைலாக இருந்தால் அரவுண்ட் திஸ் ஸ்டைல் இந்த மாதிரி epidermal cells present there. In the epidermal cells some secretions secrete பண்ணும். That secretions are the food for the growing pollen tube. இந்த pollen tubeக்கு யார் ஃபுட்டு அப்படின்னு சொன்னால் இந்த epidermal cells secrete பண்ணக்கூடிய secretions தான் food for the pollen tube. இப்போ ஹாலோ ஸ்டைலாக இருந்தால் the pollen tube can absorb the secretions from these cells and through this canal it reaches to the ovule part. இது ஹாலோ ஸ்டைலாக இருந்தால். ஒருவேளை the style may be solid ஸ்டைலாக இருக்கலாம். Maybe the style will be the solid. ஸ்டாலிட் ஸ்டைலாக இருந்தால் இந்த மாதிரி எபிடர்மல் செல்ஸ் ஆல்சோ பீயிங் தேர் and along with this the parenchyma cells totally covered like this. The parenchyma cells with intercellular space to be covered the part of stigma as well as style. So through this parenchyma cells the pollen tube to be transport up to the ovule. Right. This is called the actually solid style. This is it is the hollow style and this is the solid style. Right. Now through this conducting tissues, actually this parenchyma is made up of a pectin wall. Pectin wall layer will be there and this is also called conductive tissue. Conductive tissue. Now the pollen grain, it has grown inside. The pollen tube has grown inside. No. Now this should digest the wall of these tissues. Digest பண்ணிட்டு இந்த parenchyma cells எல்லாம் digest பண்ணிட்டு இப்படி pollen tube என்ன ஆகும்னா வளரணும். Now எப்படி இது டைஜஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது
இங்கே நமக்கு தெரியும் ஒரு பெரிய டியூப் நியூக்ளியஸ் இருக்கும். அதை தொடர்ந்து 2 மேல் கேமிட்ஸ் பின்னாடியே வரும். These 2 male gametes will be there. இது எப்படி இந்த பேரன்கைமா செல்ஸ் எல்லாரையும் டைஜஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது, இந்த சாலிட் ஸ்டைலாக இருந்தால் pollen tube secretes some hydrolytic enzymes and pectinase அப்படின்ற ஒரு என்சைமை செக்ரீட் பண்ணும். அப்போ இந்த pollen tube pectinases as well as hydrolytic enzymes செக்ரீட் பண்ணுறது மூலமாக, ஏன்னா இந்த parenchyma cells are made up of pectinase wall. அப்போ இந்த பெக்டினை என்ன பண்ணிடும்னா டைஜஸ்ட் பண்ணிடும். இந்த pollen tube செக்ரீட் பண்ணக்கூடிய இந்த என்சைம்ஸ்னால, ஒன்று ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் with the help of water enzymes and as well as the pectinases. இந்த 2 என்சைம்ஸும் இந்த parenchyma செல்ஸை டைஜஸ்ட் பண்ணிவிட்டு த்ரூ த இன்டர்செல்லுலார் ஸ்பேசிங் இருக்கு இல்லையா, அது வழியாக என்ன ஆகும், ட்ராவல் பண்ணிவிடுவார். அப்போது எப்படி ட்ராவல் பண்ணுது, ஒன்று வந்துட்டு இன்டர்செல்லுலார்லி pollen tube transport by one intercellularly and இங்கே இருக்கக்கூடிய இன்டர்செல்லுலார் ஸ்பேஸை அது வழியாக அந்த pollen tube டிரான்ஸ்போர்ட் ஆகிடும். அதனால் இது இன்டர்செல்லுலார் டிரான்ஸ்போர்ட் ஆஸ் வெல் அஸ் கீமோட்ராஃபிக்கலி அப்படின்னு சொல்லலாம். கீமோட்ராஃபிக்கல்னா the pollen tube can secrete certain type of chemicals. அதனால் இதை நம்ம கீமோட்ராஃபிசம்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லுவோம். ஸோ இன்டர்செல்லுலார் ஸ்பேஸை யூஸ் பண்ணி கெமிக்கல்ஸை செக்ரேட் பண்ணி இப்படியா pollen tube இந்த ஸ்டைலுக்குள்ளே டிரான்ஸ்போர்ட் ஆகும், சாலிட் ஸ்டைலாக இருந்தால். அது மட்டும் இல்லாமல் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் சம் அதர் கெமிக்கல்ஸ் ஆல்சோ யூஸ்டு டு டிரான்ஸ்போர்ட் ஆஃப் pollen tube. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது, மேபி the concentration gradient of calcium இருக்கலாம், boron and inositol sugar complex இந்த என்சைம்ஸையும் கான்சன்ட்ரேஷன் கிரேடியண்ட்டில் செக்ரீட் பண்ணிகிட்டே ட்ராவல் ஆகலாம். யார் அப்படின்னு சொன்னால் pollen tube. இன் சம் கேசஸ் ஒரு சில பிளான்ட்ஸில் ஸ்பெஷல் ப்ரோட்டீன் it is needed to transport of pollen tube. அது என்ன ப்ரோட்டீன் அப்படின்னு சொன்னால் கீமோசயனின் அப்படிங்கிற ப்ரோட்டீன் தான் யூஸ் ஆகுது இங்கே pollen tube டிரான்ஸ்போர்ட்டுக்கு. இப்போது ஒன் மோர் திங் இங்கே நம்ம என்ன ஞாபகம் வைக்கணும்னு சொன்னாக்கா, இனிஷியலாக இந்த pollen tubeக்கு ஃபுட்டு எங்கேருந்து கிடச்சிருக்குன்னா உள்ளே இருக்கக்கூடிய சைட்டோபிளாஸ்மிக் கண்டென்ட் அண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் டியூப் நியூக்ளியஸ் வேக்யூல் மூலமாக கிடச்சிருக்கும். பட் வென் த டியூப் நியூக்ளியஸ் ஆஸ் வெல் அஸ் திஸ் மேல் கேமெட் என்டர் இன் டு த pollen tube, இங்கே ஃபுட்டு கொடுக்குறது யார் அப்படின்னு சொன்னாக்கா, ஒன்று இந்த parenchymatous செல்ஸ் வந்துட்டு கொடுக்கக்கூடிய செக்ரீஷன்ஸ் நியூட்ரிஷிவ் பார்ட்டு இந்த pollen tube அப்சர்வ் பண்ணிக்கிட்டு வளரும். ஆஸ் வெல் அஸ் தே ஆல்சோ செக்ரேட் பண்ணுவாங்க. என்னென்னா ஒரு சில என்சைம்ஸை டு டைஜஸ்ட் த செல் வால் ஆஃப் த parenchyma செல்ஸ். அப்போ இனிஷியலாக pollen grainல இருந்தும் pollen tubeக்குள்ளே parenchyma செல்ஸ் கொடுக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் எடுத்துக்கிட்டு தான் இந்த pollen tube என்ன ஆகும், ஸ்டைலுக்குள்ளே ஸ்லோவாக க்ரோ ஆகிட்டே போயிட்டு ஓவியூவில் ரீச் ஆகும். இந்த ப்ராசஸ் தான் pollen pistil இன்ட்ராக்ஷனில் நடக்குது. ஆஃப்டர் completion of the transport in the style, this pollen tube reaches into the ovule.
ஓவியூவில் ரீச் ஆனதுக்கப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் நடக்க போகுது, எந்த பார்ட் என்னவா கன்வெர்ட் ஆகலான்றத அடுத்த பார்ட்டில் நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.